இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த இவங்கள பற்றி தான் ஒன்று பேச போகிறோம். என்னன்னு பார்த்தா எனக்கு இன்னையிலேருந்து தான் எங்களுக்கு சிஏ டூ ஸ்டார்ட் ஆகுது. காலையில் எல்லாருமே அப்போ யாருமே படிக்கலை, ஆனால் நாங்கள் போய் எக்ஸாமில் எழுதிடுவோம். என்னன்னு பார்த்தா மேடம் போயிட்டு எழுதியிருக்காங்க, இவங்களும் கதை தான் எழுதியிருக்காங்க, இவங்க ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுத்துருக்காங்க. அதை ஸ்டாஃப் பார்த்துட்டாங்க. ஸ்டாஃப்ஸ் பார்த்து பேப்பர் இவளே கதை தான் எழுதி வச்சிருக்கா, அதை இன்னொருத்தி கேட்டிருக்கா, அதை ஸ்டாஃப் வாங்கி கிழிச்சு வேற போட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கிழிச்சு கசக்கி போட்டாங்க என்னோட உழைப்பை. அவளே கதை தான் எழுதி வச்சிருந்திருக்கா. ஆமாம் கைஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. நான் எப்படி ஃபெயில் தான், ஒரு 3 பக்கம் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்கு 0 மார்க் தான் போட்டு வைக்கும். எங்கள் மேம் ஏற்கனவே போடாது, இதுக்கு மேலே போட மாட்டாங்க. சரி, இதோட நம்ம கொடுக்காம இருக்கவும் மாட்டோம். ஃப்ரெண்டு கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் அவங்களால தான் நம்ம போய் குழியில் விழுகிறதே. அவனால தானே இப்போ உனக்கு மாட்டுச்சு. தெரிஞ்சுக்கோங்க, யாருக்கிட்ட எப்பப்போ எந்தெந்த நேரத்தில் பார்த்து எப்படி இருக்கணுமோ பார்த்து அந்தளவுக்கு இருந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம். புரிஞ்சுதா? அவ்வளோதான். டாடா. பாய்.